எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், கடந்த ஒரு வருஷமாக மழையே கிடையாது. செம்ம வறட்சி, காடெல்லாம் காஞ்சி போய் தான் கிடந்தது. இப்போது ஒரு வாரமாக மழை வந்துட்டுருக்கு. ஆனைக்கட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் மாங்கரையில் ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டோம். அந்த கடை பேர் சாந்தி உணவகம். காலையில் 8 மணி. தோசை செம்மையாக போட்டிருந்தாங்க விறகு அடுப்பில். அப்படியே 4 தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காந்தா அப்படியே அந்த ஃபாரஸ்ட் வியூ, நேற்று பெஞ்ச மழையில் அப்படியே அங்கங்கே அருவி கொட்டிகிட்ருக்கு. அதை பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்றோம். ஞாபகம் இருக்கா? என்ன பண்ண வேற வரும்போது நான் பேசினேன்ல. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி வரேன், பாய். இந்த அண்ணா பேர் ராமன். மாங்கரையில் தான் இருப்பார். அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே கிடையாது. இந்த காட்டில் இருக்கிற இந்த சுள்ளி விறகெல்லாம் பொறுக்கிட்டு டீ கடையில் கொடுத்து அவங்க கொடுக்குற 5 வாங்கிட்டு சாப்பிட்டு இருப்பார். ஒரு டைம் விறகு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். நான் ஹெல்ப் பண்ணிட்டோமா, நான் கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். அப்போ பழக்கானோம். அவரால் வாய் பேச முடியாது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அவருக்கு பண்ணுங்கள். ஆனைக்கட்டி போயிட்டுருக்கோம். நல்லா வனங்கள்லாம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. நேற்று நைட் ஃபுல்லாக இங்கே மழை பெஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இன்னுமே அந்த லேசான அந்த சாரல் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம மாதேஸ்வரன் கோவில் வந்துருச்சு. இது எனக்கு முக்கியமான ஒரு கோவில். உங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோ ஒன்று அதிக வியூஸ் போனது இந்த ஒரு கோவில் தான். இங்கே இறங்கி சாமி கும்பிட்டுடலாம். சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதம் வாங்கியாச்சு. செம்மையாக இருக்குது. சாமி கும்பிட்டு மறுபடியும் காட்டு வழியாக பயணிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் பயணம்தான். ஆனைக்கட்டி வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்து வாங்க. பகலில் வரும்போது பிரச்சனை இல்லை. நைட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா விலங்குகள் கிராஸ் பண்ணுற ஒரு இடம் இது. செம்புக்கரை பிரிவு. செம்ம மழை அடித்து ஊற்றிருக்கு. இங்கே பாருங்கள், சைட்லெல்லாம் தண்ணி ஓடிட்டே இருக்குது. இன்னுமே அப்படியே மேகமெல்லாம் மலையில் அப்படியே சூழ்ந்து செம்மையாக இருக்குது. டைம் லேப்ஸ் ஒன்று எடுத்து பார்ப்போம் அங்கே போயிட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், மழை தண்ணி ஓடி அந்த சைடில் இருக்கிற கல்லெல்லாம் புரட்டி போட்டு ரோட்டில் போட்டிருக்கு. கீழே இருக்கிற அந்த பைப் லைனே தெரிகிற அளவுக்கு குழி பறிச்சிருக்கு. மழை தண்ணி வெள்ளம். சரி, ஆனைக்கட்டி கிட்ட வந்தாச்சு. இந்த ஒரு வியூ பாயிண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனைக்கட்டி வரவங்க இங்கே நின்று தான் செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்மளும் இங்கே நின்று ஒரு டைம் லேப்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். மேகம் அங்கே ஓடிட்டு தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 2 ஹவர் ட்ரிப்பு ஜாலியாக போயிட்டு வரணும்னா இங்கே போயிட்டு வரலாம். கோப்ரோவில் டைம் லேப்ஸ் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு க்ளீனாக தெரியுதுன்னு தெரில. ஓகே, மேகம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அங்கேருந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பன்றி பார்த்தோம். அந்த அறுக்கு வருது. பல்லு இருக்குது பார்த்தியா, கொம்பு இருக்குது பார்த்தியா. யாரோ அடிச்சிருக்காங்க. முதல்ல காயம் இருக்குது, பாவம். இது காரமடை ரோட்டில் முன்னாடியே இருக்குது. குளிக்கலாம் முடியாது, தண்ணி ஓடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் நீரோடையில் தண்ணி கரை புரண்டு ஓடிட்டுருக்கு. நேற்று நைட் ஃபுல்லாக மழை. நீங்கள் இறங்கி குளிச்சிடாதீங்க.
மேலே நின்று ஜஸ்ட்டு ரசிச்சுட்டு வந்துடுங்க, குளிக்காதீங்க தயவு செஞ்சு. அந்த பாறைக்கு பாக்குது பாரு, பாக்குது. டேய் கடிச்சிருண்டி. எல்லாம் பவானி ஆற்றுல போய் கலந்துடும். இந்த மலையும் இந்த பசுமையும் ரசிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இதில் பெருசாக கண்டென்ட் இல்லை அப்படின்னாலும் இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனைக்கிட்டே வர்றவங்க தாராளமாக வந்து ரசிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.